ஒருமுறை வரவழைத்து தனது குழந்தைகளான இந்திரசேனா மற்றும் நைசாதா ஆகியோரை தனது பராமரிப்பில் ஒப்படைத்தார். தனது உண்மையான அடையாளத்தை இன்னும் அறியாத வருகா இரட்டையர்களை தனது சொந்தமாக அங்கீகரித்தார். அவர்கள் அவருக்கு முன் கொண்டு வரப்பட்ட போது அவர்களை நெருக்கமாக பிடித்தபோது ஒரு ஆழ்ந்த துக்கம் அவரை சூழ்ந்தது. அவர் துயரமடைந்த தந்தையைப் போல சத்தமாக அழுதார். தனது குழந்தைகளுடன் மீண்டும் இணைந்ததில் மகிழ்ச்சி மற்றும் கேசி மற்றும் தமயந்தி ஆகியோரிடமிருந்து தனது உண்மையான சுயத்தை மறைத்து வைத்ததில் வேதனை ஆகியவற்றுக்கு இடையே அவரது இதயம் கிழிந்தது. நைஜாதாவும் வாதுகாவிற்குள் உள்ள கொந்தளிப்பை உணர்ந்ததாக தோன்றியது. ஏனெனில் அவர் திடீரென்று இரட்டையர்களின் பக்கத்தை விட்டு வெளியேறி கேசிலியை அமைதியான குரலில் உரையாற்றினார். கேசிலி, தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் அடிக்கடி என்னை பார்க்க சென்றால். துக்கத்தின் மத்தியில் கேசினி தமயாந்தியின் தாயிடம் திரும்பி வந்து நலாவின் துயரத்தை விவரித்தார். தனது மகளின் அவலநிலையால் ஈர்க்கப்பட்ட அவர் தமயாந்தியின் வார்த்தைகளை பீமலிடம் கூறினார். அவர் தமயாந்தியை நலாவை சந்திக்க தனது ஒப்புதலை வழங்கினார். அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தவுடன் நலாவும் தமயாந்தியும் துக்கத்தில் மூழ்கினர். அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஒரு எளிய சிவப்பு துணி அணிந்து தூசியில் மூடப்பட்ட தமயந்தி வேதனையான வார்த்தைகளுடன் வாருகாவை அணுகினார். ஓ வாருகா, அவள் சொன்னாள், நல்லொழுக்கமுள்ள நாலாவை தவிர வேறு யார் தூங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியை காட்டில் கைவிட்டிருப்பார்கள். நான் சோர்வாக இருக்கும்போது அவை என்னை விட்டு வெளியேற செய்ய நான் என்ன குற்றம் செய்திருக்க முடியும்? அவர்களின் கடந்த கால உறுதிமொழிகளையும் வாக்குறுதிகளையும் அவர் நினைவு கூர்ந்தபோது அவளுடைய கண்ணீர் சுதந்திரமாக வழிந்தோடியது. நாளாவும் கண்ணீர் படித்தார். அவரது கண்கள் சிறந்த முனைகளால் கருப்பு நிறத்தில் இருந்தன. ஓ பயந்தவனை என்று அவர் கூறினார், என் ராஜ்யத்தின் இறப்பு அல்லது நான் உன்னை விட்டு விலக்குவது எனது செயல் அல்ல, இரண்டும் காளியின் காரணமாக இருந்தன. தமயாந்தி காளியை எப்படி சபித்தார் என்பதை அவர் விளக்கினார். பின்னர் அவர் இதயத்தில் எரியும் நெருப்பை போல தனக்குள் வாழ்ந்தார். நலன் தனது சடங்குகள் மற்றும் சிக்கனங்களின் மூலம் அரக்கனை வென்றதாக கூறினார். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த தமயாந்தி நலனிடம் தனக்கு எந்த குற்றமும் இல்லை என்று உறுதியளித்தார். நிசாதர்களின் ஆட்சியாளரே, அவள் வானநிலை கடந்து நான் உன்னை என் எஜமானனாக தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னாள். பிராமணர்கள் அவரை தொலை தூரம் தேடி தனது வார்த்தைகளை பாடல்களில் பாடினார். தர்நாதர் நலனை கண்டுபிடித்த போதுதான் அவரை மீட்டெடுக்க தமயாந்தி தனது திட்டத்தை வகுத்தார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து காற்றுகளவில் தோன்றினார். தமயந்தி எந்த தவறும் செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். அவள் உங்கள் குடும்பத்தின் மரியாதையை அதிகரித்திருக்கிறாள் என்று அவர் கூறினார். இதற்கு நன்னல் சாட்சிகள் வானக்கெட்டிலிடம் விளையாடத் தொடங்கியது. நல்ல காற்று வீசும்போது வானத்திலிருந்து ஒரு மழை விழுந்தது. இந்த அதிசயங்களை பார்த்த நாளன் தமயந்தி பற்றிய தனது சந்தேகங்களை தள்ளிவிட்டார். அவர் ஒரு தூய்மையான ஆடையை அணிந்து தனது பூர்வீக வடிவத்தை மீட்டெடுத்து தனது ராணியுடன் மீண்டும் இணைந்தார். பீமனின் மகள் தனது நீதியுள்ள எஜமானரை தழுவி சத்தமாக அழுதாள். மன்னர் நானாவும் தனது குழந்தைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டார். மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவித்த இரவு கழிந்தபோது அவர்கள் காட்டில் தங்கள் வாழ்க்கையை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின. விதர்பா யவசியம் நாளாவும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பீமன் மன்னரின் அரண்மனையில் ஒன்றாக வாழத் தொடங்கினர். அவரது ராஜ்யம் இறந்த 4வது ஆண்டிலேயே நாலா தனது மனைவியுடன் மீண்டும் இணைந்தார். அவரது ஆசைகள் அனைத்தும் மீண்டும் நிறைவேறியதமையாண்டி தன் எசமானனை மீட்டதில் மகிழ்ச்சி அடைந்தார். அவளுடைய சோர்வு போய்விட்டது, கவலைகள் நீங்கின, மகிழ்ச்சியால் வீங்கினாள். பீமனின் மகள் இவ்வாறு தனது விருப்பத்தை பெற்றாள். ஒரு இரவு பிரகாசத்தைப் போல அழகில் பிரகாசிக்கிறாள். குந்தினா ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாகாமல் இருந்தபோது தனது மிகச்சிறந்த ஆபரணங்களில் பிரகாசித்த மன்னர் நாலா தனது மாமனார் அரச விதுபர்ணா முன் நின்றார். அவரது அருகில் அவரது அன்பான மனைவி
அமையந்தி இருந்தார். அவர் தனது தந்தையை பணிவுடன் வணங்கினார். ராஜாவின் உயர்ந்த சகோதரர் பீமன் நல்லாவை திறந்த கைகளுடனும் ஆறுதல் வார்த்தைகளுடனும் வரவேற்றார். நலா திரும்பி வந்த செய்தி நகரம் முழுவதும் பரவியதும் குடிமக்கள் மகிழ்ச்சியில் வெடித்தனர். கொடிகளும் தரங்களும் உயர்த்தப்பட்டன. ஒவ்வொரு தெருக்களிலும் மலர்களின் மாலைகள் அலங்கரிக்கப்பட்டன. மூக்கும் மரங்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. எங்கென்றும் தொலைந்துவிட்டதாக கருதப்பட்ட ராஜாவை பார்ப்பதற்காக மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்தனர். நலன் திரும்பியதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மன்னர் பிர்பர்னா அவரை நெருங்கி வருமாறு அழைத்தார். நன்றியும் பணிவும் கலந்த கலவையுடன் நலன் அவர் இல்லாததற்கு மன்னிப்பு கேட்டு தனது மாமியாருக்கு தனது சேவைகளை வழங்கினார். மன்னர் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். இருவரும் இதயபூர்வமான தருணத்தை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நலின் எண்ணங்கள் அவரது ராஜ்யத்தை நோக்கி திரும்பின. அது அவரது சகோதரர் புஷ்கரிடம் ஒரு பகடை விளையாட்டின் மூலம் விலக்கப்பட்டது. அவருக்கு உரியதை மீட்டெடுக்க உறுதியாக இருந்த நாலா நிஷாதர்களின் நாட்டிற்கு புறப்பட்டார். ஒரு சிறிய குடும்பத்தினர் மற்றும் அவரது விசுவாசமான யானை வாகாவுடன் நிஷாத ராஜ்யத்துக்கு வந்தவுடன் தனது வெற்றியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த புஷ்கரை எதிர்கொண்டபோது நலையின் கோபம் வெடித்தது. 2 சகோதரர்களும் கடுமையான பகடை விளையாட்டில் ஈடுபட்டனர். நலன் தனது ராஜ்யத்தை மீண்டும் வெல்லத் தீர்மானித்தார். மேலும் அவர் வென்றார். ஒரே ஒரு எறிதல் மூலம் அவரது செல்வத்தையும் பொக்கியங்களையும் மட்டுமல்ல, அவரது சகோதரரின் உயிரையும் கொண்டு வந்த உணர்ச்சிவசப்பட்டு நலன் புஷ்கருக்கு ஆறுதல் கூறி கடந்த கால மீறல்களுக்கு அவரை மன்னித்து அவருக்கு சுதந்திரம் அளித்தார். புஷ்கரின் அனுமதியுடன் நலன் அவரை தங்கள் ராஜ்யத்துக்கு திரும்ப அனுமதித்தார். அங்கு அவரை அவர்களின் குடிமக்கள் வரவேற்ற நலாவின் வெற்றி செய்தி நாடு முழுவதும் பரவியதும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் மன்னரை ஒரு ஹீரோ என்று பாராட்டினர். அவர் தனக்கு கிடைத்த உரிமையை மீட்டெடுத்தார். மன்னர் நாலா தனது மனைவி தமயாந்தியுடன் தனது அரண்மனைக்குள் நுழைந்தார். அவரது மக்களில் ஆராதனை மற்றும் நன்றியால் சூழப்பட்டார். கொண்டாட்டங்கள் தொடங்கிய போது நகர மகிழ்ச்சியுடனும் உற்சாரத்துடனும் உயிர்ப்புடன் இருந்தது. மன்னர் நானா ஒரு பெரிய படையுடன் தமயந்தி அவரது அன்பான மனைவி மற்றும் அவர்களின் குழந்தைகளுடன் தனது அரண்மனைக்கு வந்தார். அவரது தந்தை பீமன் விதர்பாவை சேர்ந்த வலிமையான போர்வீரர் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் அனுப்பினார். இப்போது அவர்கள் மீண்டும் ராஜ்யத்திற்கு வரவேற்றனர். அரச குடும்பம் தங்கள் புதிய வாழ்க்கையில் குடியேறிய போது மன்னர் நலனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் ஒரு கடவுளைப் போல இருந்தார். தனது அன்புக்குரியவர்களின் மகிழ்ச்சியை அனுபவித்தார். மேலும் அவரது ஞானமான ஆட்சியின் கீழ் அவரது ராஜ்யம் செழித்தது. மன்னர் கடவுள்களை சமாதானப்படுத்த ஏராளமான தியாகங்களை செய்தார். பிராமணர்களுக்கு பரிசுகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்தார். ஆனால் இந்த அமைதி மற்றும் செழிப்பின் காலம் விரைவில் விதியின் கொடூரமான கையால் பாதிக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. மன்னர் நனாவின் வீழ்ச்சி நெருங்கிவிட்டது. இது விசித்திரமான பகடை விளையாட்டால் ஏற்பட்டது. அவர் தனது ராஜ்யத்தையும் தனது செல்வத்தையும் தனது அன்பான மனைவியையும் கூட இழந்தார். ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த மன்னர் இப்போது தனது முன்னால் சுயத்தின் நிழலாக இருந்தார். தனது நினைவுகளை தவிர வேறு எதுவும் இல்லாமல் காட்டில் அலைந்து கொண்டிருந்தார். ஒரு வயதான முனிவரால் வசமாயினர். மன்னர் யுதிஷ்டிரனை தூரத்திலிருந்து கவனித்து வந்தார். இளம் இளவரசர் தனது தந்தையின் மரணத்தையும் அவர்களின் ராஜ்யத்தை இழப்பதையும் சமாளிக்க சிரமப்படுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த கொந்தளிப்பான காலங்களில் மன்னருக்கு ஆறுதல் மற்றும் வழிகாட்டக்கூடிய ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள ஞானி முடிவு செய்தார். மற்றொரு மரியாதைக்குரிய முனிவரான விரகஸ்வர் மன்னர் நலனின் வீழ்ச்சி மற்றும் எழுச்சி பற்றிய கதையை மீண்டும் சொல்லத் தொடங்கினார். அவர் ராஜாவின் துணிச்சல், தமயந்தி மீதால் அவரது அன்பு மற்றும் தீமைக்கு எதிரான நன்மையின் இறுதி வெற்றி பற்றி பேசினார். விரகஸ்வர் பேசுகையில் மன்னர் கவனமாறு கேட்டார். அவரது இதயம் சோகம், ஏக்கம் மற்றும் நம்பிக்கை போன்ற உணர்ச்சிகளின் கலவையால் நிரம்பியது. இதற்கிடையில் பெரிய காட்டில் அதுலன் தீவிரமான தாத்து ஈடுபட்டிருந்தார். காற்றில் தனியாக வாழ்ந்து மிகவும் கடுமையான தவத்தை பயிற்சி செய்தார். யுதிஷ்டிர
உட்பட அவரது சகோதரர்கள் அவரது சாதனைகளை பற்றி கேள்விப்பட்டு அவரது உறுதியைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். இருப்பினும் அர்ஜுனனின் சீக்கணங்களைப் பற்றி மேலும் அறிந்தவுடன் அவர்களின் அக்கறை கவலையாக மாறியது. இது போன்ற தீவிர நடைமுறைகள் ஒருவரின் ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சூரியன் மற்றொரு நாள் காட்டில் அஸ்தலிக்க தொடங்கிய போது மன்னர் யுதிஷ்டிரர் அங்கு வாழ்ந்த பிராமணர்களிடையே ஆறுதல் தேடினார். அர்ஜுனனின் துறவரம் குறித்த தனது கவலைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவர்களின் ஆலோசனையையும் வழிகட்டுதலையும் நாடினார். காட்டிலுள்ள ஞானிகள் கவனமாக கேட்டு இளம் ராஜாவுக்கு ஞானம் மற்றும் ஆறுதலின் வார்த்தைகளை வழங்கினர். மன்னர் யுதிஷ்டிரர் தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதை உணர்ந்து இளவரசனை அணுகினார். அவர் பகடை அறிவியல் கற்பிக்க முன்வந்தார். இது ராஜாவுக்கு வாழ்க்கையின் சிக்கல்களையும் விதியின் மூர்க்கத்தனமான தன்மையையும் புரிந்து கொள்ள உதவும் என்று நம்பினார். ஒரு காலத்தில் வலிமை மற்றும் தைரியத்தில் அடையாளமாக இருந்த 5 சகோதரர்களான பாண்டவர்கள் மீது கார்னேகா காடுகளில் ஒரு துக்கமான மனநிலை நிலவியது. அவர்களின் கொள்ளு தாத்தா பார்த்தா காலமானார். ஆனால் அவர் இல்லாதது மட்டுமல்ல, அவர்களின் இதயங்களில் அதிக சுமையை ஏற்படுத்தியது. அவர்களின் துக்கத்திற்கு உண்மையான காரணம் தனது இடது கையால் வில்லை இழுக்கக்கூடிய வலிமையான போர் வீரரும் வில்லனுமான அர்ஜுனன் வெளியேறியதே ஆகும். போரில் அர்ஜுனனின் வலிமை ஒப்பிட முடியாததாக இருந்தது. மேலும் அவரது பிரசன்னம் கார்னேக காட்டை ஆச்சரியத்திற்கும் பிரமிப்புக்கும் இடமாக மாற்றியது. அவர் இல்லாமல் சகோதரர்கள் தங்கள் மாலையில் இருந்து இயற்கைகள் அல்லது முத்துக்கள் இல்லாத பறவைகளைப் போல தொலைந்து போனதாகவும் விரக்தி அடைந்ததாகவும் உணர்ந்தனர். அவர்கள் அன்றாட வாழ்க்கையின் இயக்கங்களை கடந்து சென்றனர். ஆனால் அவர்களின் இதயங்கள் துக்கத்தால் கனமாக இருந்தன. பென்சாலாவின் இளவரசியான திரௌபதி அர்ஜுனன் இல்லாததால் குறிப்பாக பாதிக்கப்பட்டார். ஆயிரக்கணக்கான ஆயுதம் ஏந்திய அர்ஜுனனின் துணிச்சல் மற்றும் திறமைக்கு போட்டியாக இருந்த தனது 3வது ஆண்டவரை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் இல்லாமல் கார்னேகாவில் அழகான காடு கூட அவரது கண்களுக்கு மந்தமாகவும் அழைக்கப்படாமலும் இருந்தது. 2வது சகோதரரான பீமன் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளால் திரௌபதியை ஆறுதல் படுத்த முயன்றார். ஆனால் அவர் தங்கள் அன்பான அர்ஜுனனை பற்றி பேசும்போது அவரும் உணர்ச்சிவசப்பட்டார். அவர் இல்லாமல் கைகள் நீளமாகவும் சமச்சீராகவும் உள்ளன. பீமன் கூறினார், வானம் சூரியன் இல்லாமல் இருப்பதாக தெரிகிறது. தனது சகோதரரின் பிரசன்னம் இல்லாமல் காடுகளில் வாழ்வது பற்றிய எண்ணத்தை அவரால் தாங்க முடியவில்லை. 3வது சகோதரரான நகுலனும் அர்ஜுனனின் புறப்பாட்டால் சமமாக துயரமடைந்தார். அவர்களின் சகோதரர் வலிமையான காந்தர்வ தலைவர்களை எவ்வாறு தோற்கடித்தார் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் மாபெரும் ராசூயா பலியின் போது அழகான குதிரைகளை அவர்களுக்கு வழங்கினார். அர்ஜுனன் இல்லாமல் நகுலன் காட்டில் எந்த மகிழ்ச்சியையும் காண முடியாது என்று உணர்ந்தார். இளைய சகோதரரான சகாதேவனும் தங்கள் அன்பான அர்ஜுனனை பற்றி பேசும்போது உணர்ச்சிவசப்பட்டார். அவர்களின் சகோதரர் செல்வத்தையும் கன்னிகைகளையும் எவ்வாறு வென்றார் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் மாபெரும் ராசூய பலியின் போது அவர்களை ராஜாவிடம் அழைத்து வந்தார். அவர் இல்லாமல் காட்டில் தங்கள் அடைக்கலம் காலியாக இருப்பதாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் இருப்பதாக சகதேவர் உணர்ந்தார். சகோதரர்கள் தங்கள் அன்பான நண்பன் மற்றும் சகோதரனின் இழப்பை பற்றி வருத்தப்பட்ட போது தங்கள் வாழ்க்கையில் அர்ஜுனனின் இருப்பு இல்லாமல் வாழ முடியாது என்பது தெளிவாக்கியது. அவர் திரும்பி வர அவர்கள் வேண்டினர். மேலும் அவர் மீண்டும் அவர்களிடம் வரும் வரை அவர்களின் இதயங்கள் துக்கத்தால் வேதனைப்பட்ட. அர்ஜுனனின் சகோதரர்கள் அவரது இருப்பிடத்தை ஆவலுடன் தேடிக்கொண்டிருந்த ஒரு துக்ககரமான கூட்டத்தின் மத்தியில் மன்னர் யுதிஷ்டிரரின் முகம் கீழே விழுந்தது. கவலையில் அவரது இதயம் கனத்தது. அவர் முன் பார்த்தார். நாரத தியாக பிரசாதங்களால் எரியும் நெருப்பைப் போல வேறொரு உலக பிரகாசத்தை வெளிப்படுத்தினார். புகழ்பெற்ற முனிவர் நெருங்கும் போது ராஜாவின் சகோதரர்கள் மரியாதையுடன் எழுந்து நின்ற நாரதர் நெருங்கி வந்தபோது மன்னர் யுதிஷ்டிரரும் அவரது தோழர்களும் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்து கைகளை ஒன்றாக பிடித்து கொண்டனர். அவரை சுற்றியுள்ள
அவரது சகோதரர்களுடன் மன்னர் 100 பலிகளின் கடவுளைப் போல பிரகாசித்தார். தெய்வீக உயிரினங்களால் மதிக்கப்பட்டார். ஆண்டவர்களின் நல்லொழுக்கமுள்ள மனைவியான திரௌபதி சாவித்திரியின் வேதங்களுக்கு அர்ப்பணிப்பு அலறுமேர் மலைக்கு சூரியனின் கதிர்களைப் போலவே அசைக்க முடியாத பக்தியுடன் தனது பிரபுக்களுடன் ஒட்டி கொண்டார். நெருப்பைப் போல இருந்து கொண்டிருந்த தனது சதியான நாரதர் அவர்களின் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு மன்னர் யுதிஷ்டிரனை ஆறுதல் படுத்தினார். இரக்கத்துடன் கூடிய வார்த்தைகளால் அவர் ராஜாவை நோக்கி, நல்லொழுக்கமுள்ளவரே, நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்று கூறினார். மன்னர் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து கடவுள்களால் மதிக்கப்பட்ட நாரதரை வணங்கினார். வேண்டுதலில் கைகளை பிடித்து கொண்டு யுதிஷ்டிரர் கூறினார், உங்கள் கருணை எனக்கும் என் சகோதரர்களுக்கும் வழங்கப்பட்டால் எங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று நாங்கள் கருதுகிறோம். உங்கள் கருணைக்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்றால் என்னை சூழ்ந்துள்ள சந்தேகத்தை நீக்குவது உங்களுக்கு நல்லது. பூமியில் உள்ள புனித நீர்நிலைகளையும் ஆலயங்களையும் சுற்றி பார்ப்பவர்களின் தகுதியை புரிந்து கொள்ளும் விருப்பத்தில் ராஜாவின் கேள்வி வேரூன்றியது. நாரதர் பேசுவதற்கு முன்பு தவளமாக கேட்டார், ராஜாவே, முனிவர்களில் புத்திசாலியான புலஸ்தியரிடமிருந்து பிஷ்வர் கேள்விப்பட்டதை நான் விவரிக்கிறேன். கங்கையின் மூலத்திற்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் வான முனிவர்களும் கந்தர்வர்களும் வாழ்ந்தபோது பிதிரிய சபதத்தை கடைபிடிக்கும் போது பீஷ்வர் முனிவரிடையே வாழ்ந்தார். வேதங்களில் கட்டளையிடப்பட்டுள்ளபடி அவரது காணிக்கைகள் கடவுள்களையும் மூதாதையர்களையும் முனிவர்களையும் மகிழ்வித்தன. நாரதர் பேசுகையில் அந்த காட்சி ஒரு ஓவியம் போல வெளிப்பட்டது. பக்தியுடன் பிரகாசித்த பீஷ்மர் தனது சொற்பொழிவுகளின் மத்தியில் அமைதியாக அமர்ந்திருந்தார். புலஸ்தியரை பார்த்தபோது அழகால் பிரகாசித்தார். அந்த உன்னத துறவியை பார்த்து ராஜாவின் இதயம் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தது. மரியாதையுடன் பீஷ்மர் புலஸ்தியனை சடங்குகளின்படி வணங்கினார். ஞானமுள்ள முனிவரை அணுகுவதற்கு முன்பு தன்னை தூய்மைப்படுத்தி நாகைகளை இணைத்து பீஷ்வர் புலஸ்தியனை நோக்கி, ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நான் உங்கள் தாழ்மையான அடிமைதான். உங்கள் முன்னிலையில் என் பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுகின்றன என்று கூறினார். மேலும் ஆழமான பக்தியின் அந்த தருணத்தில் பீஷ்மரை பார்த்து முனியின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. கடவுள்களும் முனிதர்களும் மனிதர்களிடையே நடந்து கொண்டிருந்த பண்டைய இந்தியாவின் மண்டலத்தில் நல்லொழுக்கம் மற்றும் ஒழுக்கத்திற்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு புகழ்பெற்ற பீஷ்மர் என்ற நீதியான மன்னர் வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் சிந்தனையில் அமர்ந்தபோது புலஸ்தியர் என்ற மரியாதைக்குரிய முனிவர் அவரை அணுகினார். அவரது கண்கள் இருப்பின் கட்டமைப்பை துளைக்க முடியும். புலஸ்தியனின் பார்வை ஆழ்ந்த திருப்தியின் காற்றுடன் பீஷ்மரின் மீது விழுந்தது. ராஜாவின் குறிப்பிடத்தக்க பணிவு, சுய கட்டுப்பாடு மற்றும் உண்மையை அசைக்க முடியாதபடி கடைபிடிப்பதை அங்கீகரித்தது. ஓ பீஷ்மரே, நீங்கள் என் தயவை பெற்றுள்ளீர்கள் என்று புலஸ்தியர் கூறினார். கோடை நாளில் மென்மையான காற்று போன்ற அவரது குரல், நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். முனிவரின் வார்த்தைகளால் பெருமிதமடைந்த பீஷ்மர் தனது இதயம் நன்றியுடன் வீண்டுவதை உணர்ந்தார். அத்தகைய உயர்ந்த நபரை பார்த்து தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். மேலும் புலஸ்தியரின் கருணையை எப்படியாவது திருப்பிச் செலுத்த முயன்றார். நான் உங்கள் தயவை பெற்றிருந்தால், அவரது குரல் மரியாதையுடன் நடுங்குகிறது. பின்னர் நான் புனித தீர்த்தங்களைப் பற்றி மேலும் அறிய விரும்புகிறேன். கடவுள்கள் ஒரு காலத்தில் மனிதர்களிடையே நடந்த அந்த மரியாதைக்குரிய இடங்கள். புலஸ்தியர் புன்னகைத்தார். அவரது கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. மேலும் இந்த புனித இடங்களில் பண்டைய கதைகளை நினைவு கூறத் தொடங்கினார். அவர் புஷ்கரை பற்றி பேசினார். இது மிகவும் தெய்வீகமான தீர்த்தமாகும். இது சொர்க்கத்திற்கு சமமான தகுதி என்று கூறப்பட்டது. அங்கு புலஸ்தியர் அறிவித்தார், கடவுள்களும் தெய்வங்களும் முனிவர்களும் கூட ஒரு காலத்தில் தங்கள் மிக தீவிரமான பக்திகளை செய்து பெரும் தகுதியை பெற்று இறுதியாக கடவுளை அடைந்தன. பீஷ்மர் மிகுந்த கவனத்துடன் அதை கேட்டபோது, இந்த புனித தலங்களுக்கு செல்வதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளைப் பற்றி புலஸ்தியர் அவரிடம் கூறினார். புஷ்கரின் நீரில் குளித்தவர்கள், 3 இரவுகள் விரதம் இருந்தவர்கள் அல்லது அதன் பூசாரிகளுக்கு
தங்கம் மற்றும் கண் கொடுத்தவர்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்களைப் பற்றி அவர் பேசினார். ஒரு பிராமணருக்கு உணவளித்தல் போன்ற எளிய செயல் கூட இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. பிஸ்மார் ஆச்சரியத்துடன் அதை கேட்டார். அவரது இதயம் அறிவுக்கான தீராத தாகத்தால் நிரம்பியது. அவர் புரஸ்தியரிடம் பிற புனித தலங்களான தம்புமார்க்கம், தந்துலிகக்கமம் மற்றும் கன்வாவின் அடைக்கலம் பற்றி கேட்டார். ஒவ்வொன்றும் பாவத்திலிருந்து ஆன்மாவை சுத்தம் செய்வதற்கும் நித்திய வெற்றியை வழங்குவதற்கும் அதன் சொந்த தனித்துவமான சக்தியை கொண்டிருந்தன. புரஸ்தியர் தனது கதையை தொடர்ந்தார். தொடர்ச்சியான புனித தலங்கள் மூலம் பிஸ்மரை வழிநடத்தினார். அவை ஒவ்வொன்றும் கடைசி இடங்களை விட அற்புதமானவை. அவர் கோட்டி என்ற தீர்த்தத்தில் முனிவர் குளித்த மராகாலா மற்றும் உமாவின் கணவர் வாழ்ந்ததாக கூறப்படும் ஸ்தானுவின் தீர்த்தமான பத்தவதத்தை பற்றி பேசினார். புரஸ்தியர் தனது கதையை முடித்தவுடன் பிஸ்மர் அவர் மீது ஒரு பிரமிப்பு உணர்வை உணர்ந்தார். அத்தகைய புனிதமான கதைகளை கேட்கும் ஆக்கியம் தனக்கு கிடைத்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். பண்டைய இந்தியாவின் மையத்தில் சரஸ்வதி மற்றும் டிஷாத்பதி நதிகள் மெதுவாக ஓடும் இடத்தில் இணையற்ற புனிதத்தன்மை கொண்ட ஒரு நிலம் இருந்தது. குருசேத்திரம் இங்குதான். மரியாதைக்குரிய முனிவரான புரஸ்தியர் மன்னர் பாரதரின் முன் நின்று காலங்களின் ஞானத்தை வழங்கினார். ராஜாவே, அனைத்து உயிரினங்களும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடும் இடம் இதுதான் என்று புரஸ்தியர் தொடங்கினார். குருசேத்திரத்தில் வசிப்பது என்பது அனைத்து மீறல்களிலிருந்தும் விடுபட வேண்டும். காற்றினால் சுமந்து செல்லும் இந்த புனித பூமியின் தூசி மட்டுமே ஒரு பாவம் உள்ள ஆன்மாவை மீட்புக்கு வழிநடத்த முடியும். அவர் பேசும்போது ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்தால் வீவடைந்து அவரது இதயம் பக்தியால் பெருகியது. புரஸ்தியர் தொடர்ந்தார். பிரம்மா, முனிவர்கள், சித்தர்கள், சரணர்கள், காந்தவர்கள், அப்சரர்கள், யட்சர்கள், நாகர்கள் ஆகியோரின் தலைமையில் கடவுள்கள் பெரும்பாலும் புனித பிரம்மக்ஷேத்திரத்தில் கூடுகிறார்கள். புனிதமான மனநிலையுடன் குருட்சேத்திரத்திற்கு பழுது பார்ப்பது என்பது ராசுயா மற்றும் குதிரை தியாகங்களின் பலனை பெறுவதாகும். அவர் கவனமாக கேட்கும்போது ராஜாவின் முகம் ஆர்வத்துடன் பிரகாசிப்பது அடுத்து 3 உலகங்களின் படைப்பாளரான அரி எப்போதும் இருக்கும் விஷ்ணுவின் அற்புதமான பகுதிக்கு செல்லுமாறு புரஸ்தியர் ராஜாவுக்கு அறிவுறுத்தினார். அங்கே குளித்து அரியை வணங்கி புரஸ்தியர் கூறினார், ஒருவர் குதிரை தியாகத்தின் பலனை பெற்று விஷ்ணுவின் வசிப்பிடத்திற்கு செல்கிறார். மன்னர் புரிதலில் தலையை அசைத்தார். மேலும் மரியாதை அவரை நிரப்பியது. அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தபோது பல்லவர், பிரித்விசாலுகிலி, சர்பாதேவி, தரண்டுகா, பஞ்சானந்தா மற்றும் ஏகரன்சா போன்ற பல்வேறு புனித தீர்த்தங்களுக்கு புரஸ்தியர் ராஜாவை வழிநடத்தி சென்றார். ஒவ்வொரு இடத்திலும் குளித்தல் மற்றும் வழிபாடு எவ்வாறு யாத்திரர்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தகுதியையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கும் என்பதை அவர் விளக்கினார். இந்த தலங்களில் ஒன்று புகழ்பெற்ற ஸ்தாலுவுக்கு புனிதமான இடமான முந்தாவதம் ஆகும். அங்கு புரஸ்தியர் ஒரு இரவு உணவு இல்லாமல் வாழ்வது கணபதியா என்ற அந்தஸ்தை வழங்கும் என்று ராஜாவிடம் கூறினார். இந்த தீர்த்தம் குருஷேத்ராவின் வாயில் என்று கருதப்படுகிறது. யாத்ரீகர் மனநிறைவுடன் அதை சுற்றி நடக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அவர்கள் தங்கள் பயணத்தின் முடிவை நெருங்கிய போது புரஸ்தியர் ராஜாவை ஒரு காலத்தில் வீரமிக்க ராமர் இருந்த இடமான ராமகதத்திற்கு அழைத்து வந்தார். இங்குதான் பக்தியும் ஏக்கமும் நிறைந்த ராம 5 ஏரிகளை தோண்டி தனது குருமார்கள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு இரத்த காணிக்கை செலுத்தினார். அவர்களை பற்றிய ராமரின் மரியாதையால் திருப்தி அடைந்த பித்திரிகள் அவருக்கு வரங்களை வழங்கினர். அவர் மீண்டும் துவாவர தவத்தில் மகிழ்ச்சி அடையவும் அவர்களை அழிப்பதற்கான பாவத்திலிருந்து விடுபடவும். பண்டைய பாரத தேசத்தில் ஒரு பெரிய மன்னர் புனித தீர்த்தங்களை தேடி தொலைதூர பயணம் செய்த புத்திசாலித்தனமான முனிவரான புரஸ்தியரின் ஆலோசனையை பெற்றார். பின்னர் பெரிய மன்னையே ஒருவர் தர்மத்தில் சிறந்த தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு நீதிக்கான புகழ்பெற்ற கடவுள் மிகவும் சிறப்பான சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்று புரஸ்தியர் கூறினார். புரஸ்தியரின் வார்த்தைகளை கேட்ட மன்னருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் இந்த தீர்த்தம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்.
புலிஸ்தியர், நீதியின் கடவுள் தனது சொந்த பெயரால் அதை ஒரு புனித இடமாக மாற்றிய இடத்தில் இது அமைந்துள்ளது என்று பதிலளித்தார். ராஜாவின் இதயம் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடவும் ஏங்கியது. புனித தீர்த்தங்களின் மூலம் ராஜாவை புலிஸ்தியர் தொடர்ந்து வழிநடத்தினார். அவர் ஒருவர் சிறந்த ஞானபவனத்திற்கு பழுது பார்க்க வேண்டும். அங்கு ஒருவர் அபிஷ்பமா பலியின் தகுதியை பெறுகிறார் என்று கூறினார். இந்த தீர்த்தங்களுக்குள் வசிக்கும் தெய்வீக ஆற்றல்களை கற்பனை செய்தபோது ராஜாவின் கண்டு ஆச்சரியத்தால் விரிவடைந்த அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது புலிஸ்தியர் சப்கந்திரவனத்தை சுட்டிக்காட்டினார். அங்கு பழமாவை தலைகீழாக வைத்திருக்கும் தேவ தூதர்கள் வதித்து வந்தனர். அங்கு முனிவர்கள், சித்தர்கள், சரணர்கள், காந்தர்வர்கள், கிண்ணர்கள் மற்றும் பாம்புகள் போன்ற ஏராளமான துறல்கள் வசிக்கின்றனர் என்று புலிஸ்தியர் கூறினார். இந்த புனிதமான நிலத்தில் வாழ்ந்த கம்பீரமான உயிரினங்களை கற்பனை செய்யும் போது ராஜாவின் இதயம் மரியாதையுடன் பெருகியது. படுத்து அவர்கள் பச்சா என்ற தீர்த்தத்திற்கு வந்தனர். அங்கு சரஸ்வதி தேவியை வழிபட்டனர். மலையிலிருந்து வரும் தண்ணீரில் ஒருவர் குடிக்க வேண்டும் என்று புலிஸ்தியர் கூறினார். இந்த புனித நீரின் தூய்மைப்படுத்தும் சக்தியை கற்பனை செய்தபோது ராஜாவின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தபோது புலிஸ்தியர் ராஜாவுக்கு ஈசானதுசித தீர்த்தத்தை வெளிப்படுத்தினர். இது ஒரு அரிய மற்றும் புனிதமான இடமாகும். அங்கு குளித்தல் 1000 கபிலக்கைன் மற்றும் குதிரை தியாகத்தை வழங்குவதற்கான தகுதியை கொடுத்தது. இந்த தீர்த்தங்கள் வழங்கும் சாத்திய கூறுகளுடன் ராஜாவின் மனம் விரிவடைந்தது. சுகந்தா, சதகுமா, பஞ்சாயத்தார், திரிசுலாகாட்டா, சாகமாரி, சுவனா, துமாவதி, ரதவர்த்தா, தாரக் கொட்டி போன்ற பல இடங்களை சுட்டிக்காட்டி புனித தீர்த்தங்களின் மூலம் ராஜாவுக்கு புலிஸ்தியர் வழிகாட்டினார். ஒவ்வொரு இடமும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைவதற்கும் ஒரு நுழைவாயிலாக இருந்தது. அவர்கள் தங்கள் பயணத்தின் முடிவை நெருங்கிய போது புலிஸ்தியர் கங்கையின் மூலத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்தினார். அது சொர்க்கத்தின் வாயில் போன்றது. கோட்டி என்ற தீர்த்தத்தில் குளிக்கும்போது ராஜாவின் இதயம் நன்றியால் நிரம்பி வழிந்தது. பண்டைய பாரத தேசத்தில் மரியாதைக்குரிய முனிவரான புலிஸ்தியர் மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட புனித தீர்த்தங்கள் அல்லது யாத்திரை தலங்களில் சாகர் மன்னருக்கு ஞானத்தை வழங்கினார். பல்வேறு தீர்த்தங்கள் மற்றும் அவற்றின் நன்மைகளை பற்றி அறிய மன்னர் ஆர்வமாக இருந்தார். தண்ணீரில் குளிப்பதன் மூலம் ஒருவர் அறிவை பெறக்கூடிய ஒரு சிறந்த தீர்த்தமான சம்பேர்ஜாவை பற்றி புலிஸ்தியர் ராஜாவிடம் கூறத் தொடங்கினார். இந்த தீர்த்தம் ராமரில் ஆற்றலால் உருவாக்கப்பட்டது என்றும் அதற்கு வருகை தந்தவர்கள் ஏராளமான தங்கத்தை வழங்குவதற்கான தகுதியை பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த நிறுத்தம் 3 இரவுகள் உண்ணாவிரதம் இருப்பதன் மூலம் குதிரை தியாகத்தின் தகுதியை பெறக்கூடிய ஒரு இடமான நூரிச்சம் ஆகும். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தபோது 3 இரவுகள் குளித்தும் உண்ணாவிரதமும் குதிரை தியாகத்தின் தகுதியை வழங்கிய கடோயா பற்றி புலிஸ்தியர் பேசினார். கங்கை கடலுடன் கலக்கும் இடத்திற்கு செல்வது குதிரை தியாகத்தின் 10 மடங்கு தகுதியை அறுவடை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கங்கையின் எதிர்கரையில் ஒருவர் குளித்து 3 இரவுகள் வாழ முடியும். இதனால் அனைத்து பாவங்களிலிருந்தும் தூய்மை பெற முடியும். ஒவ்வொரு பாவத்தையும் அழிக்கும் திறன் கொண்ட வைதரணி தீர்த்தத்திற்கு முனிவர் ராஜாவை வழிநடத்தினார். விராஜாவில் ஒரு நபர் சந்திரனைப் போல பிரகாசித்து அவர்களின் நிலத்தை புனிதப்படுத்தி துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார். விராஜாவில் குளிப்பது 1000 கைனிகளை வழங்குவதற்கான தகுதியையும் அளித்தது. படுத்து புலிஸ்தியர் சோனா மற்றும் யோதிரது நதிகள் சங்கமிப்பது பற்றி பேசினார். அங்கு ஒருவர் தெய்வங்களுக்கும் பித்திகளுக்கும் காணிக்கை செலுத்தலாம். அத்திஸ்தோம பலியின் தகுதியை பெறலாம். வன்சகுல்மாவின் நீரை தொடுவது குதிரை தியாகத்தின் தகுதியை வழங்கும். அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது கோசலத்தில் உள்ள ரிஷபாவை பற்றி புலிஸ்தியர் குறிப்பிட்டார். அங்கு ஒருவர் 3 இரவுகள் விரதம் இருக்க முடியும். வஜாபேய பலியின் தகுதியையும் 1000 கைன் பரிசையும் பெற முடியும். குளியல் 1 மற்றும் 10 காளைகளை வழங்குவதற்கான தகுதியை வழங்கிய கா பற்றியும் ராஜாவுக்கு கூறப்பட்டது. அடுத்த நிறுத்தம் புஷ்பாவதியாகும்.
அங்கு 3 இரவுகள் குளித்து விரதமிருப்பது ஒருவரின் சொந்த இனத்தை புனிதப்படுத்தியது மற்றும் 1000 காதணிகளின் பரிசை பெற்றது. படாரிகா மற்றொரு தீர்த்தமாகும். அங்கு குளித்தல் நீண்ட ஆயுளையும் சொர்க்கத்தை அணுகுவதையும் வழங்கியது. சம்பாவுக்கு சென்று ஆகிரதியில் குளிப்பதன் மூலம் 1000 காதணிகளை கொடுப்பதற்கான தகுதியை பெற முடியும். புலிஸ்தியர் பின்னர் ராஜாவை நாபேதிகாவுக்கு அழைத்து சென்றார். அங்கு பக்தர்களின் பிரசன்னத்தால் அலங்கரிக்கப்பட்டார். அங்கு 12 ஏவுகள் தங்கியிருப்பது ஒருவரின் ஆன்மாவை அனைத்து பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தியது. காயத்ரியில் 3 உலரங்களிலும் கொண்டாடப்படும் 3 இரவுகள் தங்கியிருப்பது 1000 கைனிகளை வழங்குவதற்கான தகுதியை கொடுத்தது. ஒரு விசித்திரமான நிகழ்வு அங்கு நிகழ்ந்தது. காயத்ரி பாடலை ஓதும் பிராமணர்கள் தாள மற்றும் இசை பாராயணத்தை கொண்டிருப்பார்கள். கானேகனின் அடர்ந்த காட்டின் மத்தியில் மன்னர் யுதிஷ்டிரர் தனது புத்திசாலித்தனமான ஆலோசகர் தம்யாவுடன் சிந்தனையில் அமர்ந்தார். அவர் பெரிய முனிவர், ஆஸ்தியரைப் போலவே மரியாதைக்குரியவர். மன்னரின் எண்ணங்கள் கையிலுள்ள கடினமான பணியால் நுகரப்பட்டன. அவர்களின் எதிரிகளை போர்க்கடித்து ஆட்சியத்திற்கு அமைதியை கொண்டு வருவதற்கு தேவையான வான ஆயுதங்களை பெறுவது அவர் சிந்திக்கையில் யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களின் ஆலோசனையையும் மகத்தான கடவுளான விஷ்ணுவைப் போலவே அதுலனின் வலிமையை பற்றி எப்போதும் பேசிய நாரதனின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளையும் நினைவு கூர்ந்தார். அதுலனும் அவரது தேரோட்டியான கிருஷ்ணரும் சாதாரண போர் வீரர் அல்ல என்பதை மன்னர் அறிந்திருந்தார். அவர்கள் இணைந்து போராடிய பல போர்களையும் அவர்களின் பிடிவாதமான உறுதியையும் ஆபத்தை எதிர்கொள்ளும் அசைக்க முடியாத தைரியத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் சுதா சாதியை சேர்ந்த வலிமையான போரியரான கலனின் எண்ணத்தால் யுதிஷ்டிரரின் எண்ணங்கள் தொந்தரவு செய்யப்பட்டன. அவரது வலிமை மற்றும் வான ஆயுதங்களை கொண்ட திறமைனகத்தான கடவுளான இந்திரனுடன் மட்டுமே போட்டியிடுகிறது. கதன் அவர்களின் இராணுவத்தை அழிக்க எதுவும் செய்ய மாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தனது பாதையில் எவருக்கும் ஒரு பகுதியையும் கர்க்கத்தையும் விட்டு செல்லவில்லை. இந்த ஆழமான கவலைகளை பற்றி அவர் சிந்திக்கையில் யுதிஷ்டிரனின் கண்கள் அவர் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்த தம்மியாவை நோக்கி திரும்பின. அவர் ராஜாவின் எண்ணங்களை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஓ ஞானியே என்று அவரது குரல் கவலையுடன் கனத்தது. நான் அர்ஜுனனை கடவுள்களில் ஆண்டவரான இந்திரனிடம் ஒரு பணியில் அனுப்பியுள்ளேன். நமது எதிரிகளை தோற்கடிக்க நமக்கு தேவையான வலிமையை தரும் வான ஆயுதங்களை பெறுவதற்காக யுதிஷ்டிரர் தொடர்ந்து பேசுகையில் அர்ஜுனன் திரும்பி வந்தாலும் கூட நமது பாதுகாப்பு குறித்து நான் கணிச்சுகிறேன். கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தி போர்க்களத்தில் அவரது இருப்பு அவரை எதிர்க்கும் அனைவரின் இதயங்களிலும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிகிறது என்று தம்யா கவனமாக கேட்டார். மன்னர் மீண்டும் பேசுவதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். பீஷ்மரும் துரோணரும் வலிமை மிக்க போர்வீரர்கள் என்பதை நான் அறிவேன். அவர்கள் தங்கள் சொந்த உரிமையில் அதிர்த்தார்கள். மேலும் கிருபாவும் துரோணரின் மகனும் வெல்ல முடியாதவர்கள். திருதராஷ்டிரரின் மகனால் அவரது படையின் தளபதிகளாக நியமிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களாலும் கூட அதுலனின் வலிமையை தாங்க முடியவில்லை. வான ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்தி இருந்தனர். அவருக்கு பல போர்களை பற்றி நினைக்கும் போது யுதிஷ்டிரரின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. இந்த காட்டில் நமது பாதுகாப்பை பற்றி நான் பயப்படுகிறேன் என்று இறுதியாக அவர் கூறினார். அர்ஜுனன் திரும்பி வரும் வரை நாம் தங்கக்கூடிய ஒரு புதிய இடத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். புத்திசாலி தம்பியா, என்னிடம் சொல்லுங்கள். புனிதமான மற்றும் மகிழ்ச்சியான மற்றொரு மரம் அருகில் உள்ளதா? உணவு மற்றும் பழங்கள் ஏராளமாக உள்ளதா? நல்ல குணமுள்ள மனிதர்கள் வசிக்கும் இடமருமையா? கவனமாக கேட்டான். அவர் தலையாட்டும் போது அவரது கண்கள் ஒருபோதும் ராஜாவின் முகத்தை விட்டு வெளியேறவில்லை. பசம்பாயனர் பாண்டவர்களின் முன் நின்று கொண்டிருந்த போது அவர் அவர்களின் சங்கடமான முகங்களை பார்த்தார். அவர்களின் கண்கள் கவலையாலும் விரக்தியாலும் மூடப்பட்டிருந்தன. அவர்கள் துக்கத்தால் சூழப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் நாடுகடத்தப்பட்டதன் சுமையால் அவர்களின் ஆவிகள் நொறுங்கின. ஞானத்திலும் அந்தஸ்திலும் மகத்தான பிரஸ்பதியை ஒத்திருந்த தவமிய முனிவர்
அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க முன்வந்தார். பாண்டுவின் மகனே, யுதிஷ்டனே என்று மெல்லிய ஆனால் உறுதியான குரலில் அவர் கூறினார். நான் பிராமணர்களால் போற்றப்படும் புனித புகலிடங்கள் மற்றும் பகுதிகளைப் பற்றி பேசும்போது என் பேச்சை கேளுங்கள். இந்த இடங்கள் உங்கள் ஆவிகளை உயர்த்தவும் உங்கள் துன்பத்தை தணிக்கவும் உங்களுக்கு ஏராளமான தகுதியை கொண்டு வரவும் வல்லவை. தம்மியாவின் வார்த்தைகள் அவர்களின் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. அவர்களின் காயங்களை அமைதிப்படுத்தி அவர்களின் நம்பிக்கையை புதுப்பித்தன. அவர் கிழக்கத்திய பகுதியிலிருந்து தொடங்கினார். அங்கு தெய்வீக முனிவர்கள் நனிசாவை மிகுந்த புனிதமான இடமாக நியமித்தனர். அங்கே கடவுள்களால் வணங்கப்படும் புனித கோமதி மற்றும் தெய்வீக சூரியனின் தியாக பகுதியும் உள்ளது. கேயார் மலையும் உள்ளது. அதன் அழகு மற்றும் தூய்மைப்படுத்தும் சக்திக்காக அரச துறவிகளால் மதிக்கப்படுகிறது. ரம்யா பேசுகையில் அவரது வார்த்தைகள் பாண்டவர்களை சுற்றி ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியது. பலரில் ஒரு மகன் மட்டுமே இந்த புனித இடத்திற்கு சென்று குதிரை தியாகம் செய்தால் அல்லது பித்ரிகளுக்கு உணவளிக்க ஒரு விலங்கை கொடுத்தால் ஒருவரின் மூதாதையர்கள் தங்கள் பூமிக்குரிய பிழைப்புகளிலிருந்து விடுவிக்கப்படும். பிரமாசார என்ற புனிதமான ஏயை பற்றி அவர் அவரிடம் கூறினார். முனிவர் கிழக்கத்திய பகுதி வழியாக தனது பயணத்தை தொடர்ந்தார். அனைத்து பாவங்களையும் கழுவுவதாக கூறப்படும் பெரிய நரி பாகுவை சுட்டிக்காட்டினார். வாழ்நாள் முழுவதும் துறவரம் செய்த பிறகு விஸ்வாமித்திரர் பிராமண பூதை பெற்ற காசிகி மற்றும் பாக்கிரதன் எண்ணற்ற தியாகங்களுடன் கொண்டாடிய புனித கங்கை பற்றி அவர் பேசினார். தம்யாவின் கதை வெளிவரும்போது பாண்டவர் தொலை தூர நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவதைக் கண்டனர். அவர் விவரித்த அதிசயங்களைக் கண்டு அவர்களின் இதயங்கள் ஆச்சரியமடைந்தன. உத்பலவை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டனர். அங்கு விஸ்வாமித்ர தனது மகனுடன் பலிகளை செய்தார். காம்தகா அங்கு இந்திரன் பெரிய முனிவருடன் சோமா சாற்றை கலக்கினார். பிரயாகா கங்கை மற்றும் யமுனை சங்கமிக்கும் இடம். அங்கு பேரன் தானே ஒரு தியாகம் செய்தார். இறுதியாக ஆஸ்தியரின் புகலிடமான தபசாவை பற்றியும் கலந்தா மலைகளில் இரண்யவிந்தா என்று அழைக்கப்படும் உயர்ந்த தீர்த்தத்தை பற்றியும் தம்மியா பேசினார். பிரிகு இனத்தைச் சேர்ந்த ராமருக்கு புனிதமான மகேந்திரா மலையை பற்றி அவர்களிடம் கூறினார். அங்கு கடந்த நாட்களில் பேரன் பலிகளை செய்த தம்மியா தனது பயணத்தை முடித்தவுடன் பாண்டர்கள் தங்கள் ஆவிகள் உயர்வதை வந்தனர். முனிவரின் வார்த்தைகளுக்கான நம்பிக்கையாலும் நன்றியாலும் தங்கள் இதயங்கள் நிரம்பியிருந்தன. அவர்கள் அறிந்திருந்தனர். பூமியின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்த போது தம்யா பெக்கின் புனித தீர்த்தங்களை மன்னர் யுதிஷ்டிரரிடம் தொடர்ந்து விவரித்தார். கேளுங்கள் ஓ பாரதா என்று அவர் கூறினார். அவரது குரலில் மரியாதை நிறைந்திருந்தது. இந்த பகுதியிலுள்ள புனித நதிகள் மற்றும் காடுகளைப் பற்றி நான் இப்போது உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். தம்யா பேசுகையில் ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. இந்த புனித இடங்களில் வாழ்ந்த மற்றும் தியானம் செய்த பண்டைய முனிவர்களின் கதைகளால் அவர் எப்போதும் ஈர்க்கப்பட்டார். இந்த பிராந்தியத்தில் தபுமியா தொடங்கியது. புனித நதி கோதாவரி உள்ளது. இது தண்ணியால் நிரம்பியுள்ளது மற்றும் தோப்புகள் நிறைந்துள்ளது மற்றும் முனிவர்கள் அடிக்கடி வருகிறார்கள். அதன் கரைகள் காற்றில் ஒருவருக்கொருவர் தரசியங்களை கிசுகிசுக்கும் மரங்களால் வரிசையாக உள்ளன. தம்யா தனது கதையை தொடர்ந்தபோது மன்னரின் கற்பனை அமைதி மற்றும் அமைதியான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த திசையில் பாவத்தையும் அச்சத்தையும் அழிக்கும் திறன் கொண்ட வெண்ணா மற்றும் பீமருதி நதிகளும் உள்ளன என்று அவர் கூறினார். அவற்றின் நீர்நிலைகள் எண்ணற்ற பறவைகள் மற்றும் மான்களின் இருப்பிடமாக உள்ளன. அவற்றின் கரைகள் ஆன்மீக நோக்கங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த துறவிகளின் இருப்பிடங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தம்யா பயோசிலி நதியை பற்றி பேசுகையில் அவரது குரல் பிரமிக்க வைத்தது. இது அரச துறவி நிரிகாவின் தீர்த்தம் என்று அவர் கூறினார். இது மிகுந்த தகுதி மற்றும் புனிதத்தன்மை கொண்ட இடம். அங்கு புகழ்பெற்ற மார்கண்டேய ஒரு முறை நிரிகா மன்னரின் வரியின் வசனத்தில் புகழை பாடினார். பயோசிலியில் வராகாவில் நிரிகா தியாகத்தின் போது இந்திரன் சோமாவுடன் போரில் இருந்த கதையை தம்யா நினைவு கூர்ந்தபோது
மன்னர் கவனமாக கேட்டார். யோஸ்வியின் சக்தியை பற்றி பேசும்போது தம்யாவின் கண்கள் மரியாதையுடன் பிரகாசித்தன. இந்த நதியின் நீர் ஒரு நபரை அவர்கள் இறக்கும் நாள் வரை அவர்கள் செய்யும் எந்த பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். அவர் தொடருவதற்கு முன்பு ஒரு கணம் நிறுத்தினார். அவரது குரல் ஆச்சரியத்தால் நிரம்பியது. இந்த தீர்த்தத்தில் மகாதேவரின் உருவம் உள்ளது. அதைக் கண்டு ஒரு மனிதர் சிவன் பகுதிக்கு செல்கிறார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது தம்யாவின் கதை தெற்கிலுள்ள பிற புனித இடங்களுக்கு திரும்பியது. பழங்கள் மற்றும் வேர்களால் நிரம்பியவர்கள் சிரோதாச மலையையும் அதன் மாத்தாரா மரத்தையும் பற்றி அவர் பேசினார். பெருவேணி மற்றும் கன்வாவின் புகலிடத்திற்கு அருகில் இருந்த பல மரங்கள் நிறைந்த துறவிகளின் பின்வாங்கல்களைப் பற்றி அவர் கூறினார். தொல்யாவின் குரல் புனித கதைகள் மற்றும் இடங்களின் திரைச்சிலைகளை வீயும்போது மன்னர் மிகுந்த கவலத்துடன் கேட்டார். பின்னர் குழந்தைய பக்தியுடன் பிரகாசிக்கும் அவரது கண்கள் அங்கே சுர்வரகா என்ற தீர்த்தம் உள்ளது. அங்கு தமாதக்தி 2 தியாக மேடைகளை கட்டினார் என்று கூறினார். பாண்டியர்களுக்கு மிகுந்த தகுதியுள்ள குமாரிகளின் தீர்த்தத்தை பற்றி அவர் பேசினார். சூரியன் அடிவானத்தில் மூழ்கிய அனதாக்களின் நிலத்தில் தம்யா மகத்தான தகுதியை கொண்ட புனித இடங்களை விவரிக்கத் தொடங்கினார். குருக்களின் மன்னரான யுதிஷ்டிரரிடம் அவர் மரியாதையுடனும் பிரமிப்புடனும் உரையாற்றினார். ஓ பரதா, மேற்கில் ஒரு பகுதி உள்ளது. அங்கு கம்பீரமான நதி நர்மதா மெதுவாக பாய்கிறது. அதன் கரைகள் பிரியங்கு மற்றும் மாம்பழ மரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பிரமுதல் காற்றில் அசைகின்றன. இந்த புனித நதிப்பேரன் சித்தர்கள், முனிவர்கள் மற்றும் சரணர்கள் உட்பட அனைத்து கடவுள்களாலும் வணங்கப்படுகிறது. அவர்கள் தூய்மை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தேடி அதன் நீரில் குளிக்க வருகிறார்கள். தம்யா பேசுகையில் அவர் பகிர்ந்து கொள்ளவிருந்த பண்டைய கோட்பாட்டை பற்றிய மரியாதையால் அவரது கண்கள் பிரகாசித்தன. மொழி விஸ்ரவாசி புனித புகலிடத்தை பற்றி அவர் கூறினார். அங்கு பொக்கிஷங்களின் எஜமானரான குரேரா பிறந்தார். அவரை சுற்றி அவரது வாகனங்களாக பணியாற்றிய மனிதர்களால் சூழப்பட்டார். ராஜாவின் ஆர்வத்தை தூண்டியது. மேலும் கேட்க ஆர்வத்துடன் அவர் முன்னோக்கி சாய்ந்தாதம்யா தொடர்ந்தார். பழங்கள் மற்றும் பூக்களை கொண்ட அச்சை மரங்களால் பிரகாசமான ஒரு கம்பீரமான மலையான வைதுரிய சிகரத்தில் முழுமையாக பரந்த தாமரை மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புனித தொட்டி உள்ளது. கடவுள்களும் காந்தர்வர்களும் இங்கு வந்து அதன் நீரில் குளிக்கிறார்கள். ஆறுதலையும் புதுப்பித்தலையும் நாடுகிறார்கள். இந்த மலைக்குள் பல அதிசயங்கள் மறைந்துள்ளன. இது சொர்க்கத்தை ஒத்திருக்கிறது. வான முனிவர்களால் பார்வையிடப்படுகிறது. அந்த பெயருடைய அரசமுனிவரை சேர்ந்த புனித நதியாளர் சுமித்ராவை தம்யா விவரித்த போது ராஜாவின் கண்கள் விரிந்தன. இந்த நதி பல புனித தீர்த்தங்களால் நிரம்பியதாக கூறப்படுகிறது. அங்கு யாக்கீகர்கள் ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக வளர்ச்சியையும் பெற முடியும். நல்லொழுக்கம் உள்ளவர்களிடையே சொர்க்கத்தில் இருந்து விழுந்த டயாதியின் கதையை யுதிஷ்டிரர் நினைவு கூர்ந்தார். ஆனால் பின்னர் நித்திய பிராந்தியங்களில் தனது இடத்தை மீண்டும் பெற்றாத உன்யாவின் வார்த்தைகள் புனித தலங்களின் திரைச்சிலைகளை வெய்ய வைத்தன. அவை ஒவ்வொன்றும் முன்னையதை விட மூச்சடைக்கக்கூடியவை. பழங்கள் மற்றும் வேர்களால் நிரம்பிய புகழ்பெற்ற புன்னால் ஏரி மிளகா மலை மற்றும் அசிதா பற்றி அவர் பேசினார். தம்யாவின் விளக்கங்களை கேட்கும்போது ராஜாவின் மனம் ஆச்சரியத்தால் நிரம்பியது. அவர்கள் புனித நதியின் கரையில் நின்றபோது கடுமையான சிக்கனங்கள் இல்லாமல் மனிதர்கள் புறவர வெற்றியை அடையக்கூடிய இடம் இது என்று தம்யா வெளிப்படுத்தினார். பறவைகள் மற்றும் மான்கள் வசிக்கும் ஜாம்புமர்கா என்று அழைக்கப்படும் பிராந்தியத்தை பற்றி அவர் பேசினார். இது கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களை கொண்ட துறவிகளுக்கு ஓய்வு இடமாக இருந்தது. இந்த புனித தலங்களின் கதைகளை கேட்கும்போது ராஜாவின் இதயம் பக்தியால் பெருகியது. இறுதியாக வைகாசர்கள், சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் வசித்து வந்த புஷ்கரா என்ற புகழ்பெற்ற குலத்திற்கு யுதிஷ்டிரரை தம்யா அழைத்துச் சென்றார். பாதுகாப்புக்கான ஆசையால் தூண்டப்பட்டு படைப்பாளர் ஒரு பாடலை பாடியிருந்தார். தம்யா தனது கதையை தொடங்கியதும் அவர் தனது குரலில் பக்தியுள்ள யுதிஷ்டிரரை நோக்கி திரும்பினார். உயர்ந்தவரே, கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் வடக்கே உள்ள புனித தீர்த்தங்களையும் இடங்களையும் நான் விவரிப்பேன். இந்த பகுதிகள் மிகுந்த நன்மையை கொண்டு செல்லும் மரியாதைக்குரிய ஆற்றலால் நிரம்பியுள்ளன என்று
அவர் கூறினார். சரஸ்வதி நதியைப் பற்றி பேசும்போது தமியாவின் கண்கள் பிரகாசித்தன. அதன் கரைகள் மென்மையாகவும் இறங்குவதற்கு எளிதாகவும் இருந்தன. அங்கே பாண்டுவின் மகனே, அவர் கூறினார், கடல் செல்லும் யமுனை பாய்கிறது. மேலும் பலகாவதாரணா என்று அழைக்கப்படும் தீர்த்தம் இது மிகுந்த தகுதியையும் செழிப்பையும் தருகிறது. அவர் நிறுத்தினார். அவரது பார்வை அவருக்கு முன்னால் உள்ள காட்சிகளை கற்பனை செய்வது போல் வடக்கு நோக்கி நகர்ந்தது. அருகேயே அத்திசிராஸ் என்ற தெய்வீக தீர்த்தம் உள்ளது. இது அதன் மகத்தான திறமைக்கான உற்பத்தி திறனுக்காக புகழ்பெற்றது என்று தம்யா தொடர்ந்தார். இங்குதான் மன்னர் சகதேவர் ஒரு அற்புதமான தியாகத்தை கொண்டாடினார். சாமியாவை ஒரு முறை வீசி தரை அளந்தார். இந்திரன் பாடிய வசனத்தை அவர் ஓதும்போது அவரது குரல் உற்சாகத்தில் உயர்ந்தது. சரதேவரின் தியாகம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த மலை போல கடவுளுக்கும் பிராமணர்களுக்கும் ஒரே மகிழ்ச்சியை கொண்டு வந்த லம்யாவின் வார்த்தைகள் கடந்த காலத்தின் தெளிவான படங்களை வரைந்தன. அவர் சாரபங்காவின் புகலிடம் பற்றி பேசினார். அங்கு புத்துயிர் பெற்றவர்களின் ஆசைகள் எப்போதும் நிறைவேறின. கடவுள்களால் வணங்கப்பட்ட சாஸ்வதி நதி பற்றியும் ஒரு காலத்தில் வாடிகையர்கள் தங்கள் புனித சடங்குகளை செய்த இடத்தை பற்றியும் பேசினார். அவர் பாண்டியர்கள் வழியாக பயணம் செய்தபோது தவமியா ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் இடத்திற்கும் மரியாதையுடன் பெயரிட்டார். பெரிய முனிவர்கள் தங்கள் தவத்தை கடைபிடித்த புனித புகழிடலான ஞபோகாக்கியா, பஞ்சல்யா, புல்யகா, தல்கேகோசா மற்றும் தல்பிரியா, அவர் சிறப்பான தியாகங்களை செய்த எட்டவனா மற்றும் அவவனா பற்றியும் விபாசு நெருப்பு மூலம் தூக்கப்பட்ட கைவிகிற ஜமாதாகி பற்றியும் இன்னும் வசனத்தில் நினைவு கூறப்படுகிற அதமியாவின் கதை கந்தபாராவில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அங்கு கந்தை நதி வேந்து சென்று மலைகளில் முதன்மையான பகுதிகளை பிளவுபடுத்தியது. இந்த இடத்திற்கு காந்தர்வர்கள் மற்றும் எத்தர்கள் அடிக்கடி வருகிறார்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் பிரமிப்பால் ஏம்பில் உள்ளது. மேலும் வேட்டுக்காரர்களும் கிண்ணர்களும் மதிக்கின்றனர். 3 உலகங்களுக்கும் புகழற்ற மிகவும் சிறந்த புகலிடமான வடாரி அருகில் உள்ள ரம்யாவின் கதை நெருங்கி வந்தபோது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். இந்த புனித இடலில் தெய்வீக நாராயணன் வசிக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். உன்னதமான ஆன்மா, மேதை, அவதாரம் மற்றும் அனைத்து தீர்த்தங்களிலும் மிக பெரியவர் அந்த இடத்தில் என்று அவரது குரல் ஒரு கிசிரிசுக்கு சற்று மேலே மதுவின் கொலையாளியை வாழ்கிறது. அந்த ஆரம்பகால தெய்வம் மற்றும் வலிமைமிக்க தெய்வம். காடுகளின் மீது சூரியன் மாய்ந்து கொண்டிருந்தது. தம்யாவை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சுடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. முனிவரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. இது பாண்டவர்களின் சோர்வடைந்த ஆன்மாக்களை அமைதிப்படுத்தியது. அவர் பேசும்போது அந்தர்பஸில் ஒரு சலசலப்பு தொலைதூர நிலத்திலிருந்து புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்த ரிஷி லோவுசாவின் வருகையை அறிவித்தது. லோவுசாவின் பிரசன்னம் ஆற்றலின் வெடிப்பு போல இருந்தது. அவரது பிரகாசமான ஒளியா கூட்டத்தை ஒளிய செய்தது. மன்னர் யுதிஷ்டிரர் அவரை வரவேற்க தெளிந்து அவரது கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசிக்கின்றன. எங்களிடம் சொல்லுங்கள், புகழ் பெற்றவரே, அவர் கேட்டார். எங்கள் தாழ்மையான வசிப்பிடத்திற்கு உங்களை என்ன கொண்டு வருகிறது? லோவுசாவின் பதில் ஒரு இனிமையான மெல்லிசை போல இருந்தது. அதன் மென்மையான தாளத்தால் காற்றை நிரப்பியது. நான் வெகு தூரம் பயணம் செய்துள்ளேன். ஓ பொந்தையா, கடவுளர்களிடையே நடந்து வந்துள்ளேன். உங்கள் சகோதரர் அகிலன் இந்திரனின் அரியணையில் அமர்ந்திருப்பதைக் கண்டேன். தனது இடது கையால் வில்லை பிடித்து கொண்டிருப்பதைக் கண்டேன். வானங்களின் ஆண்டவனே, வானத்திலிருந்து ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள உங்களிடம் வர சொன்னான் என்று அவர் கூறினார். லோவுசாக் தொடர்ந்தார். யுதிஷ்டிரனின் கண்கள் வியப்புடன் பிரிந்தனர். தனது சொந்த கையால் உருவாக்கிய பயங்கரமான ஆயுதமான பிரம்மஸ்ராவை அதிலன் பெற்றுள்ளான். வான இசை மற்றும் நடனத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளான். மேலும் விஸ்வவாசுவின் மகனிடமிருந்து காந்தர்வ வேதத்தின் இரகசியங்களை கற்றுள்ளான். அஜிலனின் வீரத்தை பற்றி லோவுசாக் பேசும்போது கூட்டம் பிரமிப்புடன் கேட்டது. ஆனால் இன்னும் ஏவே இருக்கிறது. லோவுசாவின் குரல் கடுமையான தொனியில் ஒலித்தது. இந்திரன் எனக்கு கட்டளையிடுகிறான். உங்கள் சகோதரர் விரைவில் திரும்பி வருவார்.
மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்யும் சக்தியுடன் ஆயுதம் ஏந்தியிருப்பார். இதற்கிடையில் உங்களுக்குள் உள்ள வரம்பட்ட திறனை பயன்படுத்த துறவியில் உங்களை அர்ப்பணிக்க நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். யுதிகதர் புரிதலில் தலைசைத்தார். அவரது கண்கள் லோசாவின் புத்திசாலித்தனமான முகத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்டன. லோசாவில் வார்த்தைகள் ஒரு லேசான மழையைப் போல இருந்தன. ஆண்டவர்களின் ஆன்மாவை அவர்களின் ஞானத்தால் ஊட்டுகின்றன. அவர் கர்ணனை பற்றி பேசினார். அந்த வலிமையான போர் வீர போரில் அர்ஜுனனின் சொந்த வலிமை கர்ணனுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நேரம் வரும்போது உங்கள் சகோதரர் அவரை வெல்வார் என்று அவர் கூறினார். லோசாவின் செய்தியை முடித்ததும் கூட்டம் மிகுந்த கவனத்துடன் கேட்டது நினைவில் கொள்ளுங்கள். யுதிஷ்டிரனே, எல்லா பாதைகளிலும் மிக பெரிய துறவி சுய ஒழுக்கத்தின் மூலமே நாம் உண்மையான மகத்துவத்தை அடைகிறோம். நீங்கள் தீர்த்தங்களுக்கு யாத்திரை செல்லும்போது ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுடன் இருப்பேன் என்று அவர் கூறினார். கூட்டம் சம்மதத்துடன் தலையசைத்தது. அவர்களின் இதயங்கள் ஒரு புதிய நோக்கம் மற்றும் உறுதியின் உணர்வால் நிரம்பியிருந்த. சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமிக்கையில் பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. அறிவாளியும் மரியாதைக்குரியவருமான முனிவரான லோசா பாண்டவின் மூத்த மகனான யுதிஷ்டிரனுக்கு முன்னால் நின்று பண்டைய ஞானத்தின் இடையை சுமக்கும் குரலில் பேசத் தொடங்கினார். இப்போது கேளுங்கள் யுதிஷ்டிரனே என்று ஆழமான புரிதலுடன் உள்ளிரும் லோசாவின் கண்கள் உங்கள் சகோதரர் அர்ஜுனனாகிய தனஞ்சயனே உங்களை பற்றி என்னிடம் பேசியிருக்கிறார். செழிப்புக்கு வழிவகுக்கும் நல்லொழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் செல்வத்தையும் துறவியையும் பெற்றிருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் மிக உயர்ந்த ஒழுக்கத்தையும் அரசர்களின் நித்திய கடமைகளை பற்றிய ஆழமான புரிதலையும் கொண்டிருக்கிறீர்கள். லோசா சிறிது நேரம் இன்று விவேகமான பார்வையுடன் யுதிஷ்டிரனின் முகத்தை பார்த்தார். அர்ஜுனன் புனிதமான தீர்த்தங்களுக்கு செல்வதை பற்றியும் பேசினார். அங்கு ஒருவர் பாவத்தின் கரைகளை கழுவி மிகுந்த தகுதியை பெற முடியும். இந்த பயணத்தில் தன்னுடன் சேருமாறு உங்களை வற்புறுத்தவும் நான் பாதுகாக்கும் அனைத்து தீர்த்தங்களையும் பார்வையிடவும் தீங்கிலிருந்து உங்களை கண்காணிக்கவும் அவர் என்னிடம் கேட்டார். லோசாவின் வார்த்தைகளை கேட்கும்போது யுதிஷ்டிரனின் கண்கள் உற்சாகத்தால் விரிந்தன. புனித தலங்களுக்கு செல்வது என்ற எண்ணத்தில் அவர் எப்போதும் ஈர்க்கப்பட்டார். இப்போது அர்ஜுனனின் வேண்டுகோள் அவருக்கு ஒரு புதிய நோக்கத்தை வைத்தது. நான் மிகுந்த மகிழ்ச்சியில் மூழ்கிவிட்டேன் என்று உணர்ச்சியால் நடுங்கும் குரலில் யுதிஷ்டிரன் கூறினான். வானங்களின் இறைவனால் நினைவு கூறப்படுபவரை விட அதிர்ஷ்டசாலி யார்? தனஞ்சயனை ஒரு சகோதரனாக கொண்டிருப்பவனை விட அதிர்ஷ்டசாலி யார்? வாசவா தன்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பவனை விட அதிர்ஷ்டசாலி யாலோசா புன்னகைத்தார். அவரது கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. தபுன்யாவின் வார்த்தைகளால் உங்கள் மனம் ஏற்கனவே தயாராகிவிட்டது என்று அவர் கூறினார். இப்போது நீங்கள் தீர்த்தங்களுக்கு இந்த பயணத்தை தொடங்குவதை உறுதியாக செய்துவிட்டீர்கள். நாங்கள் புறப்படுவதற்கு 1 மணி நேரத்தை நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒன்றாக புறப்படுவோம். லோசா பேசுகையில் யுதிஷ்டிரனின் உறுதிப்பாடு கடினமாகி உறுதிப்பாடாக மாறியது. இந்த பயணம் அவரது வலிமைக்கும் சரிப்புத்தன்மைக்கும் ஒரு சோதனையாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். மறுநாள் காலையில் சூரியன் ராஜ்யத்தின் மீது உதயமாகும் போது லோசா மீண்டும் ஒரு முறை யுதிஷ்டிரனுக்கு முன்னால் நின்றார். உங்கள் குடும்பத்தை பற்றி லேசாக இருங்கள் என்று அவர் கூறினார். இதன் மூலம் நீங்கள் இன்னும் எளிதாக செல்ல முடியும். யுதிஷ்டிரன் சிந்தனையுடன் தலையசைத்து பின்னர் அவரது முகம் ஒரு உறுதியான வெளிப்பாட்டில் மாறியது. பசியையும் பாகத்தையும் பயணத்தின் சோர்வையும் உழைப்பின் தீவிரத்தையும் குளிர்காலத்தில் தீவிரத்தையும் தாங்க முடியாத அந்த பிச்சைக்காரர்கள், பிராமணர்கள் மற்றும் யோகிகள் வேகி விரட்டும் என்று அவர் கூறினார். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பட்டும். ஏனென்றால் நான் என் பயணத்தின் சுமையை அவர்களுக்கு சுமக்க மாட்டேன். இருக்க பேசுகையில் ஒரு குழு புவைசமாயினர். மன்னர் யுதிஷ்டிரர் முன் நின்று கொண்டிருந்தபோது சூரியன் காட்டின் மீது மறைந்து மரங்களின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது.
ராஜாவின் பிராமண நண்பர்கள் அவரை சுற்றி கூடினர். அவர்களின் கண்கள் உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புடனும், வரராசித்தன மாட்சிமை பொருந்தியவரே, நீங்கள் புனித தீர்த்தங்களுக்கு ஒரு பெரிய யாத்திரை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் உங்களை கெஞ்சி கேட்கிறோம், எங்களையும் உங்களுடன் பழைத்துச் செல்லுங்கள். உங்கள் பாதுகாப்பு இல்லாமல் மிருகங்கள் மற்றும் ராட்சசர்களால் பாதிக்கப்பட்ட துரோக நிலங்களில் பயணிக்கும் போது எங்கள் பாதுகாப்பு குறித்து நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் ஒற்றுமையாக சொன்னார்கள். தனது நண்பர்களை பார்த்ததும் யுதிஷ்டிரனின் இதயம் இரக்கத்தால் பெருகியது. அவர்கள் சொல்வது சரிதான் என்று அவருக்கு தெரியும். தீர்த்தங்கள் உண்மையில் ஆபத்தான இடங்கள். ஆனால் அவரது சகோதரர்களும் ரிஷி லோமுசாவும் அவர்களின் பக்கத்திலேயே இருப்பதால் அவர்களை பாதுகாக்கும் திறனில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அப்படியே ஆகட்டும் என்று தனது முகத்தில் ஒரு புன்னகை விரித்தபடி யுதிஷ்டிரன் இறுதியாகச் சொன்னான், இந்த பயணத்தில் உன்னை எங்களுடன் அழைத்துச் செல்வோம். உங்கள் அனுமதியுடன் ரிஷி லோமாசா, நாங்கள் ஒன்றாக புறப்படுவோம். அவர்கள் புறப்பட தயாரான போது ராஜாவின் சகோதரர்கள் வீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவர் அவரை சுற்றி திரண்டனர். அவர்களின் முகங்கள் உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புடனும் இருந்தன. துருபாதரின் மகள் திருவரி பக்தியால் பிரகாசிக்கும் கண்களுடன் யுதிஷ்டிரனின் பக்கத்தில் நின்றால். அவர்கள் புறப்படவிருந்த போது வணக்கத்துக்குரிய முனிவர்கள் ஒரு குழுக்காட்டு பகுதிக்கு வந்தனர். வியாசர், பார்வதன் மற்றும் நாரத அனைவரும் புகழ்பெற்ற அறிஞர்கள் அரசனையும் அவரது சகோதரர்களையும் சந்திக்க வந்திருந்தனர். யுதிஷ்டிரர் அவர்களை உரிய மரியாதையுடனும் வரவேற்றார். அவர்கள் அவற்றை காணிக்கைகளுடனும் பிரார்த்தனைகளுடனும் வழிபட்டனர். முனிவர்கள் ராஜாவுக்கும் அவரது சகோதரர்களுக்கும் ஞானத்தின் வார்த்தைகளை பேசினர். உண்மையான சுத்திகரிப்பு வெளிப்புற சடங்குகளிலிருந்து அல்ல, ஆனால் தூய்மையான இதயத்திலிருந்து வந்தது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். உங்கள் மனதை தூய்மைப்படுத்துங்கள் என்று அவர்கள் கூறினர். அனைவரிடமும் நட்பான உணர்வுகளை மட்டுமே வைத்திருங்கள். அப்போதுதான் நீங்கள் தீர்த்தங்களை அவற்றின் முழு மகிமையில் பார்ப்பீர்கள். முனிவர்களின் ஆசீர்வாதத்துடன் பாண்டவர்கள் தங்கள் பயணத்தை பிறக தயாராகினர். அவர்கள் இந்த புனித யாத்திரையை தொடரும்போது அவர்களின் பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் கோரி முனிவர்களுடன் மன்னிப்பு விழாக்களை நடத்தினர். சூரியன் காட்டின் மீது உதயமாகும் போது யுதிஷ்டிரர் தனது தோழர்களை கானகத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றார். லோவுசா, தமியா மற்றும் பல துறவிகளுடன் அவர்கள் கிழக்கு நோக்கி புறப்பட்டனர். எளிய பட்டை ஆடைகளை அணிந்தனர். பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பூட்டுகள் மற்றும் வாள் மற்றும் தந்திரங்களுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தனர். அவர்கள் புறப்படும் போது திரம்ஸ் மற்றும் கைத்தாளங்களின் சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது. புனித தீர்த்தங்களுக்கு பிணைக்கப்பட்ட ஹீரோக்கள் மற்றும் புலிவர்களின் ஊர்வலம் தங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறவும் முயன்றது. யுதிஷ்டிரன் சிந்தனையில் அமர்ந்திருந்த போது அவரது கண்கள் துக்கத்தில் மூழ்கின. அவர் தெய்வீக வம்சாவளியை சேர்ந்த மரியாதைக்குரிய முனிவரான லோசாவை நோக்கி திரும்பினார். ஒரு புத்திசாலி உணர்ச்சியால் நடுங்கும் அவரது குரல், நான் தகுதியற்றவள் அல்லது தகுதிகள் இல்லாதவன் என்று நான் நினைக்கவில்லை, இருப்பினும் முடிவில்லை என்று தோன்றும் ஒரு இடைவிடாத துக்கத்தால் நான் மூழ்கிவிட்டேன். உலகம் எனக்கு எதிராக திரும்பியது போல் இருக்கிறது. ஆனால் ஏன் லோசாவே, நல்ல குணங்களும் ஒழுக்கமும் இல்லாதவர்கள் இந்த உலகில் செழிக்கிறார்கள். அவனுடைய ஞானத்தால் நிரம்பிய லோசாவின் கண்கள் யுதிஷ்டிரனை நோக்கின. உன்னதமான மன்னனே, துக்கப்படாது என்று மெதுவாக சொன்னான். மனிதர்கள் தங்கள் பாவ செயல்களால் செழித்து தங்களுக்கு அவமானத்தை தரும் செயல்களிலிருந்து சிரிப்பை பெறுவதை பார்ப்பது ஒரு பொதுவான காட்சியாகும். ஆனால் இந்த கிழக்கை குறிக்கவும் அழிவு காணப்படாத சக்தியைப் போல அத்தகைய ஒவ்வொரு முயற்சியின் வேர்களிலும் காத்திருக்கிறது. லோசா பேசுகையில் கடவுள்களும் அசுரர்களும் பூமியில் நடந்து சென்ற காலத்தின் கடந்த கால கதையை அவரது வார்த்தைகள் இணைத்தன. பண்டைய நீதியான யுகத்தில் கடவுள்கள் நல்லொழுக்கத்தை பின்பற்றினர். அதே நேரத்தில் அசுரர்கள் அதை கைவிட்டனர். கடவுள்கள் புனித தீர்த்தங்களுக்கு சென்று சுத்திகரிப்பை நாடினர். ஆனால் அசுரர்கள் அவற்றை தவிர்த்தனர். தங்கள் சொந்த பெருமையை இழந்தனர். இந்த பெருமையிலிருந்து தீமைகளின் சங்கிலி வெளிப்பட்டது. ஆணவம் கோபத்தை பெற்றது. அதிலிருந்து அனைத்து வகையான தீய விருப்பங்களும் எழுந்தன. லோசாவின் கண்கள் தனது கதையை தொடரும்போது 1000 ஆண்டுகால அனுபவத்தை வைத்திருப்பது போல் தோன்றியது. வெட்கமின்மையால் நுகரப்பட்டு நல்லொழுக்கங்கள் இல்லாத அசுரர்கள் மன்னிப்பு, செழிப்பு மற்றும் அறநெறி ஆகியவற்றால் கைவிடப்பட்டனர். மேலும்
பெருமையால் கண்மூடித்தனமாக இருந்த தெய்வங்களும் பணவர்களும் தூபத்திற்கு பலியான போது அந்த இருந்த சத்தியான காளி அவர்களை பிடிக்க முயன்றார். ஆனால் சடங்குகள் மற்றும் தியாகங்களில் ஆதரவற்றவர்கள் வெற்று பெருமைகளால் நிறைந்த அவர்களின் இதயங்கள் அழிவு